ஹே நண்பா, இந்த வீடியோவில் 200 ரூபாய்க்கு ஒரு ஐஏஎம் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸை பிரிச்சுக்கலாம். பாக்ஸை பிரித்தோடனே நம்மளோட ஹெட்செட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட்டுக்கு அப்புறம் இதான் நம்மளோட ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட்டுக்கு அடுத்து பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஒரு பட்ஸு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட்டோட ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா நீட்டமாகவே இருக்குது. ஸோ நான் எதுக்காக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படின்னு நினச்சி இந்த ஐஎம் நான் அப்படி தான் நினச்சி வாங்கினேன். பட் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒயர் ஹெட்செட் நார்மல் ஹெட்ஃபோன் அளவுக்கு கூட இந்த ஐஎம் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த ஐஎம்மை நான் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை, பட் இது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன், ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் சூப்பராகவே இருக்குது. அதே மட்டும் ஒயர் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட வரையுமே சத்தியமாக சொல்கிறேன் வேணான்னு தான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐஎம்மை போட்டு நான் ஃபுல் வால்யூம் வச்சு ஒரு பாட்டு கேட்டேன். ஸோ வெளியில் யார் எவன் பேசுகிறானோ அது எல்லாமே அப்படியே கேட்குதுங்க. ஸோ வந்து ஃபுல் வால்யூம் வச்சாலுமே எனக்கு அந்தளவு சவுண்டு தெரில. ஸோ அதே ரூபா ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்க அளவுக்கு கூட இந்த 200 ரூபா அந்த ஐஏஎம்மில் எனக்கு ஆடியோ கிளாரிட்டியும் நல்லாவே இல்லை. ஸோ ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுற ஃபீலே இல்லை. ஸோ ரொம்ப சவுண்டு லோவாக தான் கேட்டுச்சு. அது மட்டும் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வேறு ஒரு நல்ல ஐஏஎம் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இதை நான் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஒரு நல்ல டிசைன், டிரான்ஸ்பரண்ட் குவாலிட்டி, ஸோ அந்தளவுக்கு பியாத ஒயர்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணுங்கள்.